தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நீதித்துறை சார்பாக ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களையும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, டிரைவர், டைப்பிஸ்ட், வாட்ச்மேன், டைப்பிஸ்ட்னு இந்த இடத்துல சொல்கிறது காப்பியிஸ்ட், கார்டனர், அட்டெண்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், வாட்டர்மேன், வாட்டர் உமன், அட்டெண்டர், பெய்லிஃப் போன்ற பணியிடங்களுக்கெல்லாம் ஆட்கள் தேர்வு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்போவும் திரும்ப 2024 வேக்கன்சி வந்திருக்கு. அதற்கான ஆட்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் மூலிமா தேர்வு செய்ய போகிறாங்க. 2300 பணியிடங்கள் இருக்குதுங்க. நம்ம தமிழ்நாடு முழுக்க 2300 பணியிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக என்னென்ன பணியிடங்கள் இருக்குது, இதற்கான பொதுவான ஏஜ் லிமிட், கல்வி தகுதி போன்ற பொதுவான இன்ஃபர்மேஷனை பார்த்துறேன். மாவட்ட வாரியாக நீங்கள் எப்படி பார்க்குறதுன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்க போது சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும். யாரெல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை முழுமையாக பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 28/4/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இணையதளம் வாயிலாக அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மே மாதம் 27ஆம் தேதி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே 24 தான் மே 27ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாதீங்க. மே மாதம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க. இதுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துறதுக்கான லாஸ்ட் டேட் 29ஆம் தேதி. அப்ளிகேஷன் முடிஞ்சு 2 நாள் வரைக்கும் டைம் தராங்க. ஸோ 28 ஏப்ரல்லிருந்து 27 மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். சேலரி லெவல் சும்மா ஜஸ்ட் பார்த்துடலாம். தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி மற்றும் இரவு காவலர், மசால்ஜி போன்ற பணியிடங்களுக்கு 15,700 ரூபா அப்படின்றது ஸ்டார்டிங் பேவாக இருக்கும். ஸோ இது கூட அலவன்ஸ் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட நீங்கள் 25,000 ரூபாய்க்கு பக்கத்தில் உங்களோட சேலரி அப்படின்றது வரும். ஸோ இதில் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நாம் இப்போ இருக்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில் இருக்கணும், ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலோட வெப்சைட்டு. இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் ஹைகோர்ட் மூலிமா தான் ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ யாரும் எங்கேயும் பணம் அப்படின்றதோ இல்லை லஞ்சம் அப்படின்றதோ கொடுக்கவே வேணாம். இந்த ரெக்ரூட்மெண்ட் முழுக்க நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கியது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு முழுக்க திறமை அடிப்படையில் மட்டுமே ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நம்பிக்கையோட படிங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது நம்பிக்கையோடு படித்து உழைக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆனது தான். ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க, ₹1 கூட செலவு இல்லாமல் நேர்மையான முறையில் நீங்கள் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி நல்லபடியாக உங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் மூலிமா 2300 பேர் அப்படின்றவங்க வேலைக்கு சேர போகிறாங்க. 2300 குடும்பங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி மெட்ராஸ் ஹைகோர்ட் தந்திருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்தலாம். நோட்டிஃபிகேஷன் 97 அப்படின்னு சொல்லியிருக்கோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டில். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அதில் டிஸ்ட்ரிக் அப்படின்றது இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன போஸ்டிங்கில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இப்போ நான் கோயம்புத்தூர்ன்றது சூஸ் பண்ணோன்னே கரண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி வந்துருச்சு பாருங்கள். டிரைவருக்கு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிரைவர் போஸ்டிங்கு கீழே இருக்குது தான் பணியிடங்கள். மொத்தம் 2 பணியிடங்கள் இருக்குது. அதுக்கடுத்தது காப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சேர்த்து 9 பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஜூனியர் பெய்லிஃப் அண்டு சீனியர் பெய்லிஃப் அதுக்கு 12 பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு போஸ்டிங்கு கீழேயும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே அதோட பணியிடங்கள். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது காட்டினேன். நீங்கள் வேணுன்றவங்க சென்னை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, சென்னைன்றதுக்குள்ளே போனீங்கனாலும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் சென்னையில் இருக்குது. ஸோ இன்னொரு டிஸ்ட்ரிக் வேறு ஏதாவது ஒன்று பார்க்கலாம்னா சேலம் அப்படின்றது பார்த்தலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 11 வேக்கண்ட் இருக்குது. அந்த பெய்லீஃப்க்கு 27 வேக்கண்ட் இருக்குது. மசால்ச்சி மற்றும் கார்டனர் போன்ற பணியிடங்களுக்கு 82 இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் போன்ற பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இதில் மட்டுமே வந்திருக்கு. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் அப்படின்றது 1/7/2024 அன்னைய தேதி பிரகாரம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 18 வயசு பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும். அண்டு SC/ST பிரிவினை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா 37 வருடங்கள் வரைக்கும் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். MBC பிரிவை சேர்ந்தவங்க 34 வயசு வரைக்கும் அப்ளை செஞ்சுக்கலாம்.
ஸோ இது மாற்று பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவங்களுக்கும் பொருந்தும். அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்க 32 வயது வரைக்கும் அப்ளை செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த குறிப்பிட்ட போஸ்டிங்க்கு இதுதான் கல்வி தகுதி அப்படின்றத நிர்ணயிச்சாங்கன்னா அதை விட அதிகமான கல்வி தகுதி பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், தேசிய மாணவர் படை, கொத்தடிமை தொழிலாளர்கள், அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தற்காலிக அரசு பணியாளர்கள், தேவைக்கு அதிகமாக கல்வி தகுதி உடையவங்க, இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. ஸோ நகல் பரிசோதகர், நகல் வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ரீடர் எக்ஸாமினர், அதுக்கப்புறமா சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், இவங்களுக்கு எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்றது பார்த்துக்கோங்க, இது எல்லா போஸ்டிங்க்குமே காமன் தான். ஒரு போஸ்டிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த இஸ்லாமியர்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு போஸ்டிங்க்கும் 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவங்களுக்கு கட்டணம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆதரவற்ற விதவைங்களுக்கும் இந்த கட்டணத்துலேருந்து முழு விலக்கு அப்படின்றது தராங்க. ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் படித்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். பணி அளிக்கப்படும் இடம், தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்த மாவட்டத்தில் பணியமர்த்தப்படுவாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கான ஜாப் அப்படின்றது கொடுப்பாங்க. இருப்பினும் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் எந்த ஒரு நேரத்திலும் நிர்வாக காரணங்களுக்கு மற்றும் தேவை மற்றும் அவசிய நிமித்தம் காரணமாக ஒரு நீதிமன்றத்தின் அலுவலகத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 90% உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் அப்ளை செஞ்சீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் போடுவாங்க. நிர்வாக காரணங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் வேறு டிஸ்ட்ரிக்ட்க்கு எப்போயாவது மாற்றுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் அனைத்து பணியாளர்களும் தங்கள் மேலதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும் விடுமுறை நாட்களிலும் மற்றும் பணி நேரம் கடைந்த நிலையிலும் அர்ப்பணிப்புடன் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஹாலிடேஸ், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதுக்கப்புறமா 5:45 ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. விடுமுறை நாட்களிலும் இரவு ஆஃபீஸோட அஃபிஷியல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் இருந்து ஒர்க் செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்காங்க. இப்போ நாம் இந்த ஜூனியர் பெய்லிஃப் அப்படின்ற அந்த ஒரு போஸ்டிங், ரீடர் எக்ஸாமில் ஜூனியர் பெய்லிஃப், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஜாப் அப்படின்றத அந்த மாவட்டத்தில் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்ததான் இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே ரொம்ப அதிகமான போஸ்டிங்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுக்கிறது எதுக்காகனா, தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், இரவு காவலர் மற்றும் காவலர், இரவு காவலர் ப்ளஸ் மசால்ச்சி, அதுக்கப்புறம் இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி அப்படின்றதுக்கு, மசால்ச்சி அப்படின்றது ஒன்றும் இல்லை, சமையல் செய்பவங்கள தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த போஸ்டிங்கெல்லாம் மட்டும்தான் அதிகமான ஆட்கள் அப்படின்றது தேர்வு செய்ய போகிறாங்க. இவங்களுக்கு 15,700 பேசிக்கு ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் சொல்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன் பிடிஎஃபை. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோடனே ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும். மசால்ச்சி அப்படின்ற போஸ்டிங்கை சேர்ந்தவங்களுக்கு சமையல் செய்யக்கூடிய அந்த டெஸ்ட் அப்படின்றது வைப்பாங்க. தோட்ட பணியாளர், தூய்மை பணியாளர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்றது உண்டு. இது 2வது ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிட்டனு. இது 2வது ஸ்டேஜை முடித்தவங்களுக்கு யார் குவாலிஃபை ஆகுங்களோ அவங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சதும் ஜாபு. மொத்தம் 3 ஸ்டேஜ் இவங்களுக்கு. ரீடர் எக்ஸாமினர் போஸ்டிங் பொறுத்தவரை 2 ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கான கல்வி தகுதி பார்த்துட்ருக்கோம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை செய்கிறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அதை தாண்டி கல்வி தகுதி அதிகமாக பெற்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரும் 3 ஸ்டேஜ் உள்ளது தான். மசால்ச்சி, அந்த வாட்ச்மேன், ரீடர் எக்ஸாமினர் போன்றது தான். மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர் பணியிடங்கள், இவங்களுக்கு 3 ஸ்டேஜ் எக்ஸாம் வருது. கூடவே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் 3 ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல், அடுத்தது இன்டர்வியூ. அண்ட் இன்னொரு விஷயம், ரீடர் எக்ஸாமினர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப்க்கு 2 ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஸோ 10வது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொது எழுத்து தேர்வு இங்கேனா சேலம் நோட்டிஃபிகேஷன் இருக்கிறங்காட்டி சேலம் அப்படின்றது இருக்குது. சேலம் நீதித்துறை மாவட்டத்துக்குள்ளாகவோ அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு முடிவு செய்யும் வேறு ஒரு இடத்துல நடக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ, இதற்கான டேட்டு என்னென்ன இடத்துல நடக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது ஹைகோர்ட் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் ப்ரொசீஜர் கிடையாது, ஃபுல்லாமே ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய வெப்சைட், இதில் நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் பண்ணிடணும். உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஹைகோர்ட்டில் வேறு ஏதாவது ஜாபுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க அதான் இங்கே பாருங்கள், லாகின் அண்ட் அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரீடர் எக்ஸாமினர், ஜூனியர் பெய்லிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கார்டனர், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், நேமு, ஆதார் கார்டு நம்பர், பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவும் தெளிவாக நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.